இல்லை ஓடுறான். ஓடி போய் என்ன பண்ண, யார்கிட்ட விடுறாருன்னா சாமிகிட்ட தான் விடுறான். சாமி என்ன சொன்னார், ஓ அப்படியா சரி. பிரதோஷ காலம், அந்த பிரதோஷ காலத்தில் பெருமாள் கோயில்கள்லாம் பெருமாள் இருக்க மாட்டார். தோஷம் குற்றம், பிரதோஷம் நல்ல குற்றம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா யூடியூப் சேனல் நேயர்களை இன்று சிறப்பு விருந்தினரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்று சந்திக்கவிருக்கும் ஐயா அவர்கள் பல சிறப்புகள் பெற்றவர். அந்த சிறப்பு விருந்தினர் செந்தமிழ் வேள்வி சதுரர் என போற்றப்பெறும் ஆன்மீக வல்லர் மூப்பே சத்தியவேல் முருகனார் அவர்கள். இவர் பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் அத்தை பெயரன். வாரியாரிடம் ஆசாரிய அபிடேகம் பெற்றவர். இவரின் தந்தையார் திருமுக வேலு பெருமாள் அவர்கள் இந்திய சுதந்திர போராட்ட வீரர். மின்னியல் படித்த இவர் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். முதுமுனைவர் பட்டம் பெற்ற இவர் தனித்தமிழ் மந்திரங்கள் ஒலிக்க 1550 குட நன்னீராட்டு விழாக்களை உள்நாட்டுகளிலும் வெளிநாடுகளிலும் நடத்தி சிறப்பு பெற்றவர். தமிழ் வழிபாட்டிற்காக பல வழக்குகளை சந்தித்தவர். 5500 திருமுறை திருமணங்களை சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர். தெய்வ முரசு எனும் ஆன்மீக இதழின் ஆசிரியராக இருந்து திருமிகு சத்தியவேல் முருகனார் அவர்கள் இதுவரை 97 நூல்களை ஏற்றியிருக்கிறார். இவர் நம்மிடம் சிவலிங்கம் தோற்றம், மாற்றம், வளர்ச்சி, அதன் தத்துவம், ஆலய ஆகம விதிகள் பற்றி கூறவிருக்கிறார். அதோடு திருவாசகத்தேன் தந்த மாணிக்க வாசகர் நிர்மாணித்த ஆவுடையார் கோயிலில் பானமின்றி காணப்படும் ஆவுடையின் உண்மைத்தன்மை விளக்கத்தையும் கூறவிருக்கிறார். அவர்களிடம் நம் கேள்வியை முன்வைப்போம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போது பிரதோஷம் ரொம்ப பிரபலமாக இருக்குது. இந்த பிரதோஷம் ஆதி காலத்திலிருந்து நடைபெறுதா? பிரதோஷம் மாலையில் நடத்துகிற வழிபாடு என்ன சிறப்பு? குறிப்பாக சிவன் லிங்கத்துக்கு சிவனுக்கு முன்னால் நந்தி வைப்பதனுடைய தாற்பயம் என்ன? இது எப்படி வந்தது என்று சொல்லுன்னா, இதுக்கு தனியாக ஒரு புராணமே இருக்கிறது. கோயில் புராணம்னு ஒரு புராணமே இருக்கிறது. அந்த கோயில் புராணத்தில் படிச்சிட்டிங்கன்னா விவகாரம் தெரியும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எல்லா புராணங்களிலையும் தொடர்ந்து வருகிற ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். தேவர்களாக இருக்கிற தேவர்கள் வேறு யாரும் உயிரினங்கள் தான். நம்ம இங்கே இருக்கிற நம்ம பூமியில் வாழற உயிரினங்கள், செவ்வாயில் யாரோ இருந்தான்னா அவன் தேவன், அவன் செலஸ்டியல்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு நம்ம இந்த பூமியில் இருக்கோம், அவன் மேலே இருக்கனால செலஸ்டியல்னு சொல்லுவாங்க, தவிர இஸ் நாட் காட். பட் பைத்தியகாரத்தில் செலஸ்டியில் போய் காடாக நினச்சி வணங்கினான். நம்மெல்லாம் இவர் தேவர் அவர் தேவர் என்று அவருடைய ஆட்டாதேன்னு பாடுறாருல மாணிக்கவாசகர். அதுதான் அறிவில்லாமல் இதெல்லாம் சொல்கிறியப்பா, இவனை போய் அவன் தேவன், அவனை போய் தேவன் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற அந்த தேவர்கள்லாம் யோசிச்சுக்கிறாங்க, நாம் அங்கே இது பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு கீழே நில உலகில் இருக்கிற ஆற்றலோடு நமக்கு அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு அதிக ஆற்றல். அந்த மாதிரி ஆற்றல் இருக்கும்போது நமக்கும் அவங்கள மாதிரி நிறைய திரையெல்லாம் வருது. நம்மளும் வயசானா ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நிறைய திரை மாறணும், மரணம் எனக்கு வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, கூடி இல்லாமல் அது ஒரு முடிவு வந்தாங்க. அது சீஃப் யாருன்னா நாராயணர். அதில் என்ன பண்ணார்னா, நம்ம நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்க்கடல் இருக்குது. அந்த பார்க்கடலில் கடைஞ்சால் அது அமுதம் வரும். அந்த அமுதம் வந்ததுன்னா அதை சாப்பிட்டோம்னா நிறைய திரையெல்லாம் போயிடும், மரணமே உனக்கு நடக்காது. ஆனால் அதுக்கு ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணியிருக்கணும், நிறைய திரையை எனக்கு வரக்கூடாது, மரணமே வரக்கூடாதுன்னு நேராக சாமிகிட்ட போய் கேட்டோன்னா அவர் ஏதாவது அருள் பண்ணிப்பார். இவங்க இன்னும் தான் தோன்றித்தனமாக சரி நாங்கள் பண்ணுறோன்னு போய் கிளம்பிட்டு இது பண்ண அவ்வளோ பெரிய கடலை கடையிறதுக்கு மத்து வேணுமேனு எல்லாம் வாங்கினா எல்லாம் கதையெல்லாம் நான் விட்டுறேன். ஏதோ பண்ணும்போது ஆரம்பத்தில் வரக்கூடாத நஞ்சு வந்தது. அந்த நஞ்சை எடுத்துக்கிட்டு அந்த நஞ்சு அவனை துரத்துது. அது தீயாக வருதுன்னு வச்சுக்கலாம். எல்லாம் காட்டு தீ பரவுதுன்னு இப்போ கூட அமெரிக்காவில் பெரிய அளவு காட்டு தீ வருது. அந்த காட்டு தீ பரவாமல் இருந்தால் எங்கே இருக்க முடியாங்க, எல்லாம் ஓடுறான். ஓடி போய் என்ன பண்ணால் யார்கிட்ட விடுறாருன்னா சாமிகிட்ட தான் விடுறான். சாமி என்ன சொன்னார், ஓ அப்படியா சரி. அது எப்படி சொல்கிறான், அது எங்களை துரத்துதுன்னெலாம் சொல்லலை. நாங்கள் ஒரு அரிய முயற்சியை கடலில் எடுத்தோம். அதில் முதல்ல எங்களுக்கு வந்ததை சாமிக்கு அர்ப்பணிக்கிறோம். எப்படி அவர்கிட்ட போய் ஏமாத்துறீங்களா, அவர் தெரியாதா, முதல்ல வந்தது சாமிக்குன்னு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி இதைத்தான் தனியாக குரலில் அழகாக சொன்னேன். பயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டும். அவர் நல்லா தெரியும் நாகரிகம் அப்படியானப்ப நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறார். தெரியும் இவன் தான் வேணும் ஃப்ராட் பண்ணுறான் அப்படின்னு. பயக்கண்டும் அவன் தான் கொடுக்குறான் வேணும்னு அப்படின்றத திருக்குறளை அழகாக சொல்கிறார், புராணத்தை அழகாக எடுத்து. பயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். சாப்பிட்டார், அப்படி வழியில் நின்னது இதெல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா.
இப்போ அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் அவங்களுடைய ஆபத்துகள் நீங்கின. ஆபத்துகள் சென்ற பிறகு என்ன பண்ணாங்கன்னா புத்தி வந்தது, நம்ம இவர் காப்பாற்றலைன்னு நம்ம யாரும். ஆகவே நீங்கள் வந்து உங்களையெல்லாம் நாங்கள் வந்து வணங்குறோம். அவர்கள் சென்ற நேரம் தான் இந்த 4:30 அந்த மாலையில் போய் அவரை வணங்கிறதுக்காக போகிறாங்க. அப்படி வணங்கும் போது என்ன பண்ணாங்கன்னா சாமி அவனுக்கு நீங்கள் நடனம் ஆடி நாங்கள் பார்க்கணுன்ற அந்த நடனம் ஆடின போது எப்படின்னா அது வந்து சுற்று வட்டத்தை வச்சு பார்க்குறத விட அந்த நந்தி இருக்கு பாருங்க, நந்தியினுடைய கொம்புகள் நடுவில் பார்க்கணும் அந்த நடனத்தை. அது மாதிரிலாம் அவங்க பார்த்தார்கள். பார்த்து அந்த நடனத்தை பார்த்ததுக்கப்புறம் அவங்க எல்லா விதமான பழைய நிலைக்கு வந்தாங்க. எல்லா விதமான பழைய ஆற்றலை அவர்கள் பெற்று இன்றைக்கு கூட என்ன பண்ணாங்கன்னா பிரம்மன் தான் வழக்கம் போல் பொய் சொல்கிற ஆள், அவனை விட்டுருங்க. ஆனால் நாராயணன் ஒழுங்கான ஆள், பொய் சொல்ல மாட்டார், அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் பொய் சொல்ல மாட்டார். அவர் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி கூட என்ன பண்ணுறாருன்னா அந்த 4:30 அவங்க போனதை விடாப்பிடியாக பிரதோஷ அந்த காலம் பேர் பிரதோஷ காலம். அந்த பிரதோஷ காலத்தில் பெருமாள் கோயில்கள்லாம் பெருமாள் இருக்க மாட்டார், நடை சாத்துருவோம். என்ன கேட்டினா சுவாமி இப்போ இங்கே இல்லை அப்படின்வான். நீங்கள் போய் கேட்டு பாருங்க, அந்த பட்டரை போய் கேட்டிங்கன்னா 4 மணிக்கு அந்த பிரதோஷ நாளில் போய் அவன் போய் கேட்டீங்கன்னா இல்லை அன்றைக்கி பூஜையே நடக்காது அந்த இடத்துல, அந்த நேரத்தில் பூஜை நடக்காது. இல்லை கதை நடையை சாத்தி வெளியே வந்து உட்காந்துருப்போம். என்னென்னா சுவாமி இப்போ இங்கே இல்லை, எங்கன்னா போயிருக்கார், வேற ஒன்றும் இல்லை, சிவபெருமானை பார்க்க போயிருக்கார். அது சொல்கிறதுக்கு விதமாக மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருப்போம். அப்போ இன்றைக்கி வரைக்கும் அது நடந்துகிட்ருக்கு, பிரதோஷன்ற பீரியடில் அது நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த நந்தி என்பது என்னன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் சுருக்கமாக சொல்லணும்னா சொல்லி முடிச்சிடறேன். நாம் இறைவனை எப்படி வணங்குகிறோம்? ஒளிப்பொருளாக வணங்குகிறோம் இல்லையா? என்னுடைய இறைவன் ரொம்ப இருட்டு சார், பார்க்கவே கண்ணங்கரேல் இருப்பான் அப்படின்னு சொல்லுகிற எந்த ஒரு மதமும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இல்லைங்களா? விரிவிலா அறிவினோர்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினார் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும்ட்டு நாளைக்கு கூட புதுசாக ஒரு சமயத்தை உருவாக்கலாம் அப்பர் சாமி சொல்கிறார். அறிவில்லாத ஆனால் அன்பினால் நாளைக்கு கூட ஒரு புது சமயத்தை இது பண்ணால் எம்பெருமான் வந்து பரவாயில்ல குழந்தை ஏதோ பண்ணுதுன்ட்டு ஏற்றுப்பார் அப்படின்னு அவர் பாடுகிறார். விரிவிலா அறிவினோர்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினால் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த எம்பெருமானும் எப்படி இருக்காங்க, என்ன சொல் ஜோதி பிழம்பாக இருக்குது. சாதாரணமான ஜோதி இல்லை, அது அரிய பெரிய ஜோதி. அதுக்கு ஆதி இல்லை, அந்தம் இல்லை, ஆதியும் அந்தமும் இல்லை, அருட்பெருஞ்சோதி என்பதில் நம்ம மணிவாசகர் எடுத்து சொல்லியிருக்காரு. அதையே இவரும் எடுத்து கையாண்டார் வள்ளலாரும், அருட்பெருஞ்சோதின்ட்டு. ஆக அது அந்த அருட்பெருஞ்சோதியாக இருக்கிறது. அந்த அருட்பெருஞ்சோதியாக இருக்கிறான் என்பதற்கு சயின்ஸும் ஆமாம் அப்படி தான் கடவுள் இருக்க முடியுன்றதை சொல்லுது. என்ன காரணம்னா இந்த ஜோதி அதாவது ஒளியினுடைய வேகம் வந்து பார்த்திங்கன்னா 1,86,000 மைல்ஸ் பர் செகண்ட். சும்மா அப்படி ஒரு நொடியில் போடும்போது 1,86,000 மைல்ஸ் பர் செகண்ட். இதை தான் E=c² சொல்லிட்டு ஐன்ஸ்டீன் எடுத்து எழுதுறாரு. அந்த பேசிஸ் அவருடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பேசிஸ் இந்த இதுதான். என்ன காரணம், அந்த ஒளியினுடைய வேகத்தை விட மிக அதிகமாக இன்னொரு வேகம் இந்த இதில் பிரபஞ்சத்தில் உண்டானா இல்லை என்று சொல்கிறேன். அவன் ஒரு கேள்வி கேட்குறான் ஐன்ஸ்டீனை பார்த்து, சப்போஸ் போயிட்டியா அப்போ என்ன பண்ணுவேன்? போக முடியாதுன்றால் போயிடுத்துன்னா என்ன அர்த்தம், என்ன ஆகும் என்று சொல்கிறேன். அப்படி போவது ஏதாவது இருக்குமானால் அது மறுபடியும் இதிலே வந்து மெர்ஜ் ஆகி விடுன்ட்டான் ஐன்ஸ்டீன் சொன்னது. இதெல்லாம் அவங்களுடைய இதில் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா அதாவது இறைவனை தாண்டி ஒருவனால் போக முடியாது, போனாலும் அவன் அந்த இறைவனிலேயே அவன் கலந்து விடுகிறான் என்பது தான் இறைவன் ஜோதியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு சயின்ஸ் கொடுத்த சான்று இல்லையா? அவன் அருட்பெருஞ்சோதியாக இருக்கிறான். இந்த அருட்பெருஞ்சோதியாக இருக்கிறவங்கள இவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது அருட்பெருஞ்சோதி. நாமெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ஜோதிகள் இல்லையா? ஆன்மாவும் ஒரு ஜோதி தான். ஆன்ம ஜோதின்னு வள்ளலார் ஆயிருந்தவங்க ஜோதியுள் ஜோதியுள் ஜோதின்னு எடுத்து பாடுறது. அப்போ என்னன்னா இந்த ஆன்மா, இது ஆன்மா ஒரு ஜோதி, இந்த ஜோதிக்குள்ளே அந்த ஜோதி இருக்கின்றது, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்று அது அருட்பெருஞ்சோதியாக இருக்கிறது. அது அருட்பெருஞ்சோதி. இது வந்து சாதாரண சின்ன ஜோதி. இந்த சின்ன ஜோதி அதில் கலக்கணும். இதுதான் மொத்த இதுவே எல்லா தத்துவத்துக்கு கடைசியாக வந்து நிற்கிற இடம் இதுதான். இந்த சின்ன ஜோதி அதில் சேர்ந்து என்ன எதுக்கு போய் அங்கே போய் சேரனா எல்லையற்ற இன்பத்தில் நிம்மதியாக இருக்கலாம் இல்லையா? எல்லோரும் நிம்மதி தான் வேண்டுறோம், அதில் வந்து அங்கே கிடைக்கும், அதனால் அங்கே போய்ட்டுன்னு சொல்லி சொல்கிறோம்.
ஆகவே என்ன பண்ணாங்கன்னா இந்த ஜோதியை வந்து என்ன பண்ணாங்கன்னா உள்ளே இருக்கிறது அந்த உள்ளே இருக்கிறது தூண்டி விட்டு மேலே கொண்டு வரணும், மேலே கொண்டு வரணும். இந்த சின்ன ஜோதி மேலே வந்து மெல்ல குண்டலினி சக்தினால் எழும்பி மேலே வந்து இப்படி போய் இங்கே வந்து புருவ நடுவில் வந்து இந்த அருட்பெருஞ்சோதி இருப்பாருங்க, அதுவும் இதுவும் இங்கே சந்திக்கும் இல்லைங்களா. இந்த இது இருப்பாருங்க அந்த ஜோதி வந்து இல்லை, ஜோதி வந்து ஆன்ம ஜோதி, அது இது வந்து அதுக்கு பேர் தான் அந்த ஆன்ம ஜோதி வேறு இல்லை நம்ம தானே, அதனால் அதுக்கு பேர் நம் தீ. நம் தீங்க அதான் நந்தியாச்சுங்க. இந்த நந்தியை தான் அந்த அருட்பெருஞ்சோதிக்கு முன்னால் வச்சாங்க. அது வழியாக தான் நீ பார்க்கணுன்னு சொன்னதான் அதுதான் அர்த்தம். அந்த 2 கொம்பு நடுவில் பார்க்கணும். ஒரு கொம்பு நான், இன்னொரு கொம்பு எனது ஆணவம், அதுக்கு நடுவில் தான் பார்த்தாகணும். அது 2 ஒன்று சூழ்ந்துட்டு இருக்கு, அதுக்குள்ளே போய் நீ பார்க்கணும். இப்படிலாம் அதுக்கு கருத்து வச்சு இது அந்த நந்தி அதுலேயே என்ன பண்ணால் சில நேரங்களில் பல இடங்களில் நந்தின்ற சொல் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு சில இடங்களில் அது வந்து ஆன்மாவை குறிக்கும், ஒரு சில இடங்களில் அருட்பெருஞ்சோதி. இதுவும் வந்து இதுதானே, அது இது நம் தீன்னு சொல்லலாம். அதே மாதிரி அதுவும் நம் தீ தானே, தீன்னு சொன்னால் அதே நந்தி சொல்லலாமே. ஆக இந்த நந்தி அந்த நந்தியோடு சேர்ந்துடும் இல்லையா. அதுக்காகலாம் அதை எடுத்து அமைச்சு இந்த அந்த அருட்பெருஞ்சோதி தானே இவங்களை காப்பாற்றிச்சு. ஆகவே அந்த நாளில் பிரதோஷத்தில் இதை நீ வாழ்க்கையில் நீ வந்து இதை முயற்சி செய்து அடைய வேண்டிய ஒன்று என்று காட்டுவதற்கு, அப்படி இருந்தால் தான் உனக்கு மரணம் தவிர்ந்து போகும். அதுதானே போய் அதை இதை கடைஞ்சிட்டு இருந்தாங்க. மரணம் தவிரனா அங்கே போகாதரா இங்கே வா என்று சொல்லி பிரதோஷத்தை கூப்பிட்டு. அதனால் பிரதோஷத்தில் இறைவனை வணங்குவது என்பது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தருவது என்று பெரியவர்கள் எடுத்து சொன்னாங்க. அது வந்து என்ன, பிரதோஷம்னா பிரதோஷங்களெல்லாம் தீர்க்கிறது பிரதோஷம். ஆனால் அந்த வடமொழி சொல்லுக்கு அந்த அர்த்தம் இல்லை. நான் பிரதோஷத்துக்கு தனியாக ஒரு புக்கு எழுதியிருக்கேன். பிரதோஷம் என்ற சொல் வடமொழி சொல்லுக்கு என்ன பண்ணால் குற்றம்னு அர்த்தம். தோஷம்னால குற்றம் தானே. பிரா என்று அந்த உபசர்க்கம் பேர் வடமொழி இலக்கண பிரகாரம். பிரன்னா இன்னும் சிறந்தன்னு அர்த்தம். வெறும் சாதம், இன்னும் நல்ல சாதம்னா பிரசாதம். இப்போ பிர என்பது நல்ல இன்னும் அப்படின்னு. அப்போ தோஷம் குற்றம், பிரதோஷம் நல்ல குற்றம் இல்லைங்களா. அப்படி சொல்கிறதுல அர்த்தமே இல்லை பாருங்கள். அதனால தான் அதை மாற்றி கழுவாய் வழிபாடு. இவங்கள்லாம் வந்து போய் கேட்டு என்ன பண்ண, நான் இன்னும் தப்பு பண்ணிட்டேன்ப்பா என்னுடைய குற்றத்தை தீர் என்று சொல்லி வந்ததுனால அது என்ன பண்ணனா அதுக்கு பேர் கழுவாய் வழிபாடுன்னு பேர். அதெல்லாம் இன்னும் விளக்கமாக எழுதியிருக்கேன். அப்போ என்ன பாடணும் என்ன வரணுன்றதெல்லாம் விரிவாக எடுத்து எழுதியிருக்கேன். ஆக இதுதான் அருட்பெருஞ்சோதியாக லிங்கம். இப்போ லிங்கம் என்று சொல்வதற்கு என்னன்னா இந்த அருட்பெருஞ்சோதியை உருவாக்கியது தான் லிங்கம். லிங்கம் என்பது அருட்பெருஞ்சோதியை அப்படியே காட்டுறது, அப்படியே மேலெழுகிறது. ஆகமமே கூட வழிபாடை தொடங்கும்போது கிரியாபாகத்தில் கூட என்ன பண்ணால் முதல்ல இதெல்லாம் மூடிட்டு அனுஷ்டானெலாம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா முதல்ல என்ன பண்ணால் கடை மூடிட்டு அந்த ஒரு ஜோதி தம்பத்தை உள்ளே கற்பித்துக்கொள்னு ஒன்று சொல்லுவோம். அந்த அருட்பெருஞ்சோதியை உள்ளே கற்பனை பண்ணிக்கணும், இமேஜின் பண்ணிக்கணும். அதை வந்து என் மனசுக்குள்ளே கொண்டு இறக்கி இதயத்தில் வச்சு நான் வணங்கணும். இப்படி எனக்கு சொல்லிக் கொடுக்குது. அதெல்லாம் கொஞ்சம் விவரமான விஷயம் அது. ஆனால் இது இந்த கிரியையில் இருக்கிறத விட இது வந்து எல்கேஜி யூகேஜி எல்லாம் அண்டர் கிராஜுவேட் வரைக்கும் வச்சுக்கலாம் அதை. ஆனால் இது வந்து பிஜி லெவலுக்கு போயிட்டீங்கன்னா திருப்பரந்துரை தான் போகணும்.